லாக்டவுனா? எங்களுக்கு டெய்லி தான் லாக்டவுன். டெய்லி நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போறீங்களா? இல்ல நான் வெளியே எங்கேயும் சுத்திட்டு வரேன்? ஒண்ணும் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். அதனால டெய்லி லாக்டவுன் தான். இதுல எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் என்ன தெரியுமா, ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டாலும் நம்ம வேலை என்ன, முழுக்க முழுக்க 2 பேரையும் ஃபுல்லா பாக்குறதுதான். முன்னையாவது ஒருத்தர் ஸ்கூல் போயிருவான், ஒருத்தனை பார்க்கணுங்க கட்டாயத்துல இருந்தேன். இப்ப அப்படி கிடையாது, 2 பேரும் இருப்பாங்க. இதுல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிறதால பெட்ரோல் டீசல் எல்லாம் இனிமே ரொம்ப தட்டுப்பாடா இருக்கும்னு வேற சொல்லிட்டாங்க. 2 பிள்ளையோட சேர்த்து 3வது உங்களையும் சேர்த்து நான் பார்க்கணும். கண்டிப்பா அது நடக்காது. சிலிண்டர் தட்டுப்பாடு வேற. 2 வச்சா பரவாயில்ல. இப்ப நீங்களும் வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எல்லார் வீட்லயும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதான் நடக்க போகுது. என்ன சந்தோஷம்? ஆமா, 3 பேரும் இருந்துகிட்டே இருப்பீங்க, நல்ல ஜாலியா டிவியை பாப்பீங்க, படுப்பீங்க. அப்புறம் இவன் உச்சா போறான், இவன் கக்கா போறான், இவனா வந்து பாரு, அவனா வந்து பாருன்னு சொல்லுவீங்க. நீங்க படுத்துக்கிட்டே உட்காந்து நியாயம் பேசுவீங்க. அப்புறம் என்ன லாக்டவுன்? உங்களுக்கு லாக்டவுன் வந்து ஹாப்பி, எங்களுக்கு டெய்லி லாக்டவுன். அதனால எங்களுக்கு அது பெருசா தெரியாது. என்னமோ பெட்ரோல் டீசல் மட்டும் வித்துட்டா டெய்லி பைக்ல வச்சு அப்படியே ஊரெல்லாம் சுத்தி காட்டுற மாதிரி தான் சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அவங்க வாட்டி சொல்லுறாங்க, என்ன கொஞ்சம் கஷ்டம் தான் பெட்ரோல் டீசல் இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. வேலைக்கு போறவங்க, சிலிண்டர் இல்லாம எங்களை மாதிரி பெண்கள் எல்லாரும் கஷ்டப்படுறது ரியலான விஷயம். என்ன செய்ய, சூழ்நிலை அப்படி மாறி போயிடுச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் என்னைக்கு இந்த போற நிப்பாட்டி, இதுல வேற ட்ரம்ப் வேற ஏதோ 15 இது கொடுத்துருக்காரா, 15 ரூல்ஸ் கொடுத்துருக்காரா. அந்த ரூல்ஸ்க்கு நீயும் நானும் ஒத்து வந்தாதான் இந்த போற நிப்பாட்டுவேன் வேற சொல்லியிருக்காரு போல. அவர் என்ன ரூல்ஸ் வச்சிருக்காருங்க தெரியல. அவங்க அதை ஏத்துக்கிட்ட மனநிலைமையில இருக்காங்க, அதுவும் தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க போறையே நம்மளால தடுத்து நிறுத்த முடியல. அவங்களுக்கு 2 பேருக்குள்ள போற எப்படி நிறுத்த போறாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ தெரியல. அவங்க 2 பேரும் போர் போடுறாங்க. இடையில கஷ்டப்படுற நம்மள மாதிரி மக்கள்லாம் என்ன செய்யணும் எனக்கே தெரியல. லீவ் விட்டாலே பெரிய லாக்டவுன் தான். 2ஐயும் மேட்ச் கட்டுறது பெரிய லாக்டவுன் எங்களுக்கு. இதுல உண்மையிலேயே லாக்டவுன் வேற போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எல்லாருக்குமே அது கஷ்டமா தான் இருக்கும் லாக்டவுனுங்க ஒரு விஷயம். அது பெட்ரோல் டீசல்லாம் ரொம்ப தட்டுப்பாடாயிடுச்சு, சிலிண்டர் தட்டுப்பாடாயிடுச்சு. இப்ப நிறைய ஹோட்டல்லாம் திறக்கவே இல்லை. அப்ப ஹோட்டல் வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல்ல வேலை பார்ப்பவங்கலாம் சும்மாவே கஷ்டத்துலதான், கஷ்டத்துக்காண்டி தான் நம்ம வேலைக்கே போறோம். அங்கேயே ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வீட்லயே அதேதான், சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சோறு பொங்காம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உடனே கரண்ட் அடுப்பை வாங்கி கொடுத்துருவீங்க. அப்படி என்ன சொல்றது, நீங்க வேலைக்கு போனாவது ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, ஒரு பொரியலோட முடிச்சிடலாம். இதே 3 பேரும் வீட்டுல இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேருக்கு ஏதாவது கேட்டுட்டே இருப்பீங்க, நான் செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு வந்து லாக்டவுன் அடுப்படி அப்படின்னா இனிமே எனக்கு நான் சொல்லிக்கணும். லாக்டவுன் அடுப்படி, நான் அடுப்படியில இருப்பேன், நீங்க இங்க இருந்து எனக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். 8 மணி ஆயிடுச்சு, டீ கொண்டு வா, 10 மணி ஆயிடுச்சு சாப்பாடு கொண்டு வா, மதியம் அப்புறம் லஞ்ச் கொண்டு வா, அப்புறம் இடையில ஸ்நாக்ஸ் கொண்டு வா, டீ கொண்டு வா. இப்படி மாத்தி 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 போயிட்டே தான் இருக்கும். ஸோ லாக்டவுன்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்குள்ள போன வருஷம் லாக்டவுன்ல எல்லாம் கொஞ்சம் உணவு தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ உணவு பொருள், மளிகை ஜாமான் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த விட லாக்டவுன்ல கொஞ்சம் உணவு தட்டுப்பாடுலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ரீசெண்டா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, லாக்டவுன் வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு பெட்ரோல் டீசல் சிலிண்டர் எல்லாமே கரெக்ட் லெவல்ல தான் இருக்கு, அதனால அந்த அளவுக்கு தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தட்டுப்பாடு இல்லாம தான் குடும்ப பெண்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஓடி கும்பிட்டு போடுவோம். எது தெரியுமா, என் கணவர் வேலைக்கு போயிருவாரு, பிள்ளைங்க ஸ்கூல் போனாலும் 2 பிள்ளைங்களை சமாளிச்சுக்கலாம். 3வது ஒரு பிள்ளை கணவர்னு ஒருத்தர் வீட்டுல இருப்பாருங்க, அவரை சமாளிக்கலாம் ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு போற நிப்பாட்டுக்குங்க, நிப்பாட்டிட்டு கேஸ் அப்புறம் அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் ரெகுலரா எங்களுக்கு எப்பயும் கிடைக்கிற மாதிரியே கொஞ்சம் உங்க கையில காலில் விழுந்துற மாதிரி விழுறோம். நீங்களா தயவு செஞ்சு கொஞ்சம் எங்க மேல இறக்கப்பட்டுட்டு இந்த போரை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அவர் என்ன இது சொல்றாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் கிடைக்க மாதிரி கொஞ்சம் வாய்ப்பு பண்ணி கொடுங்க ப்ளீஸ். நாங்கெல்லாம் ரொம்ப பாவம், ஏற்கனவே வெயில நொந்து போய் இருக்கோம். இதுல 24 மணி நேரம் அடுப்படியில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பேச கூட என்னால முடியல. துணியெல்லாம் மடிச்சுட்டு இப்பதான் வேலையை முடிச்சுட்டு இன்னும் நைட் சாப்பாடுக்கு உள்ள போகணும். அதுவும் சிலிண்டர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா இல்லையான்னு பயந்து யூஸ் பண்ற சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு. சிலிண்டரும் இல்லைன்னா கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கரண்ட் பில் எகிரிக்கிட்டு போயிரு. ஏற்கனவே வெக்க காலத்துக்கு கரண்ட் பில் எகிறதான் செய்யுது. இதுல வேற இந்த தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாலை காய்ச்ச, தண்ணி வெண்ணி போடணும், சமையல் பண்ணணும், எல்லாத்துக்கும் கரண்ட் அடுப்புனா கரண்ட் பில்லுக்கே தனியா வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போயிடணும் இனிமே. அப்ப கரண்ட் பில் கூடுதலை பார்த்து நான் தான் இனிமே வேலைக்கு போகணும். இந்த லாக்டவுன் உண்மையா பொய்யா, அதை சீக்கிரம் வெளியிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களை மாதிரி பெண்கள் கஷ்டப்படாமலாவது இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் மனசுல உண்மையிலே லாக்டவுன் இப்படி போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறதுலாம் லாக்டவுன் நம்மளுக்கு டெய்லி லாக்டவுனா தான் இருக்கு அப்படின்னு என்னைய மாதிரி எத்தனை பேர் நினைக்கீங்களோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு லாக்டவுன் போட்டா என்னென்ன கஷ்டங்கள்லாம் வரும் அப்படிங்கறதையும் என்கிட்ட மறக்காம சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ இந்த போர் எப்படி முடிய போகுதுங்கிறது தெரியல. சோ கடவுளேன்னு யாருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இந்த போர் முடிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. சோ பெட்ரோல் டீசல் கிடைச்சாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு எதுவுமே இல்லாம இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைஃப் நல்லபடியா ரன் ஆகும் அப்படிங்கிறது என்னோட சைட்ல இருந்து நான் சொல்றேன். சோ உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம எங்களோட சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். பாய்.